ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு என்லெஸ் நாலேஜ். இந்த வீடியோவில் ஒரு குவாலிட்டியான ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். டுட்டோரியல்ஸ், ப்ரெசன்டேஷன், எனிதிங் எதை வேணும்னாலும் ஹை குவாலிட்டியில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் பக்காவாக இருக்கும். SurFlexங்கிற ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் அப்ளிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. Alright. So first of all, SurFlex screen recording application நம்ம launch பண்ணிக்கலாம். So இந்த applicationல 3 விதமான screen recording options இருக்கு. So first one பார்த்தோம்னா screen recording with webcam ஓட நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஆடியோ மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணணுங்கிற பட்சத்தில் ரெக்கார்ட் ஆடியோ, அண்ட் அதுக்கு அடுத்தது வெப்கேம் ரெக்கார்ட் பண்ணணுங்கிற பட்சத்தில் வெப்கேம் ரெக்கார்டிங்கும் பார்த்தீங்கன்னா செஞ்சுக்க முடியும். பட் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செட்டிங்ஸை பார்த்துடலாம். ஸோ ஜென்ரலில் பார்த்தோம்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணுற கண்டென்ட்லாம் எந்த அவுட்புட் ஃபோல்டரில் வேணுங்கிறத இங்கே நீங்கள் மேனேஜ் பண்ணிக்க முடியும். கீழே வீடியோவோட அவுட்புட் ஃபார்மெட் என்ன, டிஃப்ரெண்ட் ஃபார்மெட்ஸ் இருக்குது. நமக்கு MP4 பார்த்தீங்கன்னா தேவை, அண்ட் என்ன குவாலிட்டியில் வேணும். ஸோ ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன் இருக்குது, ஹை டெஃபினிஷன் இருக்குது, ஒரிஜினல் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நமக்கு ஹை குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தேவை, அண்ட் மேக்ஸிமம் ஃப்ரேம் ரேட் பார்த்தீங்கன்னா 60 frames per second, அண்ட் மிரர் டிஸ்பிளே இருக்குது. ஒருவேளை நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு வச்சுருக்கீங்கன்னா GPU எக்ஸலரேஷனும் நீங்கள் என்ன பண்ணலாம், எனேபிள் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஆடியோ ஃபைல் வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் எனேபிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஆடியோ ஃபார்மெட் என்னன்னு தேவை, அண்ட் ஆடியோவோட பிட் ரேட் என்ன, சாம்பிளிங் ரேட் என்ன, இது எல்லாத்தையும் ஹையில் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அட்வான்ஸில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்ஸ் இருக்குது, அண்ட் மவுஸோட கர்சரும் நமக்கு கேப்சர் ஆகணுங்கிற பட்சத்தில் எனேபிள் அண்ட் டிசேபிள் ஆப்ஷன் இருக்குது. ஒருவேளை ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கவுண்ட் டவுன் வேணுங்கிற பட்சத்தில் அதை நம்ம 5 seconds or 10 seconds ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. நான் இப்போதைக்கு நன் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஜஸ்ட் ரெக்கார்டுன்னு கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் பண்ண ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ ஸ்டாப் ஃபீச்சரும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸ்டாப் ரெக்கார்டிங் ஆட்டோமேட்டிக்லி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரெக்கார்டிங் டைம் என்ன, இல்லை ஃபைல் சைஸை பேஸ் பண்ணியா, இல்லை இந்த மாதிரியான ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஆட்டோ ஸ்டாப் வேணுங்கிறத இங்கே தாராளமாக நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். அண்ட் நம்மளுடைய ரீசெண்ட் ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே இந்த வீடியோ லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும். இங்கேருந்து நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம், ஷார்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வரும்போது ஃபுல் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங், என்டையர் ஸ்க்ரீனும் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆக போகுது. ஸ்பெசிஃபிக் விண்டோ இல்லை ஸ்பெசிஃபிக் ஏரியா மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணணும்னா செலக்ட் ரீஜன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் நாம் என்ன பண்ணலாம், எக்ஸல் அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது, செலக்ட் ரீஜன் கிளிக் பண்ணுறேன். இப்போது குறிப்பிட்ட ஏரியாங்கிற பட்சத்தில் நாம் ட்ராக் பண்ணி என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணலாம். இல்லை குறிப்பிட்ட விண்டோங்கிற பட்சத்தில் அந்த விண்டோவுக்கு மேலே ஜஸ்ட் நம்ம ஹோவர் பண்ணும் போதே அந்த விண்டோ செலெக்ஷனுக்குள்ளே வந்துடும். கிளிக் பண்ணி அந்த குறிப்பிட்ட விண்டோவை ஆஸ் அ ரெக்கார்டிங் ஏரியாவை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பட் நமக்கு என்டையர் ஸ்க்ரீனையும் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். அண்ட் அதே மாதிரி வெப்கேமோட சேர்த்தே நமக்கு ரெக்கார்ட் பண்ணணும். ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி நம்மளுடைய கேம் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ நமக்கு வந்தாச்சு. ஓகே, பட் என்ன விஷயம்னா நாம் செலக்ட் பண்ண வெப்கேம் இருக்கு இல்லையா, அந்த கேமோட ரெசல்யூஷன் இங்கே நாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ மேக்ஸ் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற கேமோட அந்த மேக்ஸ் ரெசல்யூஷன் என்னவோ அதை இங்கே தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஐ மீன் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி சவுண்ட் நமக்கு பார்த்தோம்னா யூஸ் பண்ணுற மைக்ரோஃபோன் மூலியமாக தான் நமக்கு ரெக்கார்டிங் இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு கேமோட மைக்ரோஃபோன் வேணுங்கிற பட்சத்தில் அதுக்கான ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஒன்ஸ் நம்ம சரியாக செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்தோம்னா பக்காவாக பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்கார்டிங் வந்துடும். இதுக்கிடையில் நீங்கள் கேமோட ப்ரிவ்யூ உங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்கே வேணுமோ தாராளமாக நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு ஆஸ் யூஷுவல் ஒர்க் ஆகிறது தான். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ, எதை வேணுமோ தாராளமாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். வெப்கேமோட ப்ரிவ்யூ மட்டும் எங்கே வேணுமோ அதை நம்ம ரீபொசிஷன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ கீழே பார்த்தோம்னா நமக்கு ஒரு சின்ன கண்ட்ரோல்ஸ் பார் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதில் நமக்கு பாஸ் பண்ணணும், இல்லை ஸ்டாப் பண்ணணும், அண்ட் ஈவன் பார்த்தோம்னா நமக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கக்கூடிய ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இருக்குது. அது இல்லாமல் ஆட்டோ ஸ்டாப் ஃபீச்சரும் பார்த்தீங்கன்னா இருக்குது. தேவைன்னா நீங்கள் இந்த கண்ட்ரோல் பாரை பார்த்துக்கலாம். வேண்டாங்கிற பட்சத்தில் நீங்கள் மினிமைஸ் பண்ணிக்க முடியும். மினிமைஸ் பண்ணிட்டீங்கன்ற பட்சத்தில் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஹிடன் ஐக்கன்ஸில் போயிட்டு SurFlex ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இருக்கு இல்லையா, கிளிக் பண்ணி நீங்கள் கண்ட்ரோல்ஸ் ஓப்பன் பண்ணி தாராளமாக நீங்கள் ரெக்கார்டிங்கை கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, ஸோ நாம் இப்போதைக்கு என்ன பண்ணலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோங்கிற பட்சத்தில் ரீசெண்டாக நம்ம பண்ண ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் டாப்பில் பார்த்தீங்கன்னா இருக்கும். இங்கே நம்ம ரீநேம் பண்ணணுங்கிற பட்சத்தில் தாராளமாக நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபோல்டர் ஐக்கனை கிளிக் பண்ணி எங்கே இருக்குன்னு ஈஸியாக நம்ம ப்ரௌஸ் பண்ணி அதை ப்ளே பண்ணியும் பார்த்துக்கலாம். பக்காவாக பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்கார்டிங் வந்துடும். இதுக்கிடையில் நீங்கள் கேமோட ப்ரிவ்யூ உங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்கே வேணும், வெப்கேமோட ப்ரிவ்யூ மட்டும் எங்கே வேணுமோ ஐகான்ஸில் போயிட்டு ஹிடன்
SurFlex ஸ்க்ரீன் ரெக்கார்டரை நீங்க டபுள் கிளிக் பண்ணி ஸோ குவாலிட்டி எந்த விதத்திலையும் பார்த்தீங்கன்னா குறையல. அண்ட் அதே மாதிரி இந்த அப்ளிகேஷனை நீங்க டவுன்லோட் பண்றதுக்கான அஃபிஷியல் லிங்க் இந்த வீடியோவோட பின்டு கமெண்ட்லையும் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ டவுன்லோட் பண்றதுக்கான டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸை பேஸ் பண்ணி நமக்கு லிங்க் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ நமக்கு விண்டோஸ் தான் தேவை. ஜஸ்ட் நம்ம டவுன்லோட் நவ் கொடுத்து அப்ளிகேஷனை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் டவுன்லோட் பண்ண செட்டப் ஃபைலை டபுள் கிளிக் பண்ணி ரன் அண்ட் இன்ஸ்டால். இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஜஸ்ட் நம்ம ஸ்டார்ட் நவ் கொடுத்து அப்ளிகேஷனை நம்ம லான்ச் பண்ணிடலாம். அண்ட் ஃபைனலா இந்த அப்ளிகேஷனை நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கான டிஃப்ரெண்ட் பிரைசிங் அண்ட் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு. விண்டோஸ் அண்ட் மேக் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி லைசன்ஸை நீங்க சூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்புறேன். ஜஸ்ட் அந்த அப்ளிகேஷனை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.